சார் கொஸ்டின் இருந்தா கேளுங்க சார். ஏதாவது கொஸ்டின் இருக்கா? சார் ஒரு கிரகம் நீச்சம் அடைஞ்சுக்கிறேங்க சார், உச்சமான கிரகம் இது எப்படி சார் பலன் தரும்? வீடியோல வாங்க சார். சார் வீடியோ ஓகே சார். ஓகே கேளுங்க சார். இப்போ ஒரு உச்ச கிரகம் சார், ஒரு நீச்ச கிரகம், இது ரெண்டும் எப்படி சார் பலன் தரும்? மொட்டை கட்டியா கட்ட எப்படி சொல்றது? என்ன இப்ப ஏதாவது சார் இப்போ சூரியன் வந்து உதாரணம் சொல்லி சொல்லுங்க சார். இப்போ ஒரு பெண்ணோட ஜாதத்துல வந்து செவ்வாய் உச்சங்க சார். சரி, இப்ப அந்த செவ்வாய் எப்படி பலன் தரும் அந்த பெண்ணுக்கு வந்துட்டு? அதாவது நான் என்ன சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் அந்த செவ்வாய் வந்து நல்ல ஆதிபத்தியம் கொண்ட இடங்கள்ல இருக்கா அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஓகேங்க சார். என்ன லக்னம் அவங்க? லக்னம் வந்துட்டு ஒரு மேச லக்னம் வச்சுக்கலாங்க சார். இப்ப மேச லக்னத்துக்கு லக்னாதிபதி 8ஆம் அதிபதி செவ்வாய். அப்ப நல்ல ஆதிபத்தியமா? ஆமாங்க சார், நல்ல ஆதிபத்தியம் தாங்க சார். 8ஆம் இடம்ங்கிறது நல்லது கிடையாது. இருந்தாலும் அதுவே லக்னாதிபதியா வர்றதுனால அது ஓரளவுக்கு நல்லது பண்ணும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்ப இது செவ்வாய் உச்சம் அடைஞ்சது அப்படின்னா இது வந்து செவ்வாய் சார்ந்த பெனிஃபிட்டை வந்து அது நல்லா கொடுக்கும். மறைமுகமான செவ்வாய் சார்ந்த பெனிஃபிட்டை வந்து அது கொடுக்கும். இப்ப அந்த செவ்வாய் கூட ராகு கேது சேர்ந்துச்சுன்னா வில்லங்கமான இடத்துல வந்து பெனிஃபிட் கிடைக்கும். இப்ப சார் அதே செவ்வாய் நீச்சமா இருக்கும்போது? செவ்வாய் நீச்சமா இருக்கும் பெனிஃபிட் கிடையாது. ஆனா கெட்ட கணவனால அந்த பெண்ணுக்கு எந்த ஒரு யூஸ்? கெட்ட ஆதிபத்தியம் கொண்ட கிரகம் வந்து நீசமானா நல்லது. கெட்ட ஆதிபத்தியம் கொண்ட கிரகம் நீசமானால் நல்லது. ஃபார் எக்ஸாம்பிள் துலாம் லக்னத்துக்கு மாரகாதிபதி செவ்வாய். கரெக்ட்டுங்க சார். இப்ப செவ்வாய் நீசமாச்சு அப்படின்னா குடும்பம் சூப்பரா இருக்கும். 2-7 கூடிய செவ்வாய் மாரகாதிபதி. சார் இப்ப இது வந்து ஓகேங்க சார். புரியுதா சார்? ஆனா நம்ம திருமண வயசுல மாரகாதிபதியை பார்க்கணுமா சார்? அது மரண காலத்துல மட்டும் பார்த்தா போதாதுங்களா? மாரகாதிபதி அந்த திசை நடத்தும் போது பாதிப்பையும் சேர்த்து கொடுங்க. ஆனா அத வந்து சொல்லுங்க. ஓகேங்க சார். சார் வந்துட்டு இப்ப இப்போ ஒரு அதாவது கெட்ட ஆதிபத்தியம் பெற்ற கிரகம் சார் வந்துட்டு அது வந்து தசாபுத்தி நடத்தும். எந்த கிரகமா இருந்தாலும் தசாபுத்தியில மட்டும் நான் பார்க்கணும், மத்த டைம்ல பெருசா பலன் தராது. கரெக்ட்டுங்களா? ஆமா. ஓகேங்க சார். இப்ப செவ்வாய் நீச்சம் சார், அந்த நீச்ச கிரகத்தோட ராகு கேது சேருதுன்னு சொன்னா அது ராகு கேதோட பாதிப்பு அதிகமா இருக்குங்களா? செவ்வாய் நீச்சமாயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த ராகு கேது வந்து பெண்ணை தொந்தரவு பண்ணாம விடுங்களா? எப்படினாலும் ராகு கேது வந்து பாதிப்பை கொடுக்கும். எப்படி இருந்தாலும் பாதிப்படும். இப்ப இருங்க சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் கேளுங்க. நீங்க கேட்டு பாதி இருக்கும்போது அடுத்த கேள்விக்கு போயிடுறீங்க. அதாவது வந்து செவ்வாய் நீசமாயிருக்கு அப்படின்னா ராகுவோட சேர்ந்துருக்குன்னா எந்த கிரகம் ராகுவோட சேர்ந்தாலுமே ராகு தான் பவர்ஃபுல். ராகு வந்து செவ்வாயினுடைய வேலையை எடுத்து செய்யும். அப்ப அது என்ன செய்யும்? செவ்வாய் ராகுங்கிறது கொலை பண்ணக்கூடிய அமைப்புன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கொலை பண்றாங்கன்னா உச்ச செவ்வாயோட ராகு சேர்ந்தா பெரிய வீட்டுல கொள்ளடிப்பான். நீச்ச செவ்வாயோட ராகு சேர்ந்தா கொஞ்சம் கம்மியா இருக்கக்கூடிய இடத்துல போய் கொள்ளடிப்பான். புரியுதா உங்களுக்கு? எதிரி இல்லாத ஆள்கிட்ட எதிரியா இருப்பாங்க. அதுவே வந்து செவ்வாய் ஸ்ட்ராங்கா இருந்தா வலுவான எதிரிட்ட போய் மோதுவோம். புரியுதா? பெரிய கோடிகள் இருக்கக்கூடிய இடத்துல கொள்ளையடிக்கிறதுக்கும் கம்மியா வருமானம் வரக்கூடிய இடத்துல கொள்ளையடிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல, அந்த மாதிரி. ஒரு பெரிய அக்யூஸ்ட் வந்து அப்படின்னா உச்ச செவ்வாயோட ராகு சேர்ந்திருக்குன்னு அர்த்தம். ஒரு சாதாரண பிக் பாக்கெட் ரவுடிய சண்டை போடுறான் அப்படின்னா அது நீச்ச செவ்வாயோட ராகு சேர்ந்ததா எடுத்துக்கலாம். உதாரணம் புரியுதா? ஆனா இது மட்டுமே புரியுது சார். இது நல்லா புரியுது. இது மட்டுமே அதை வந்து தீர்மானம் பண்ணாது. செவ்வாய் என்ற சாரநாதன் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். செவ்வாய் என்ற சாரநாதன் அந்த செவ்வாய்க்கு 1-5-9 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. புரியுதா? அல்லது செவ்வாய் என்ற சாரநாதன் ஆட்சி உச்சம் பெற்றிருக்கு, நட்பு வீட்டுல இருக்கு அப்படின்னா இவர் கொலை பண்ணாலுமே சக்சஸ் ஆயிரும், மாட்ட மாட்டார். எவ்வளவு கோடிகள்னாலும் கொள்ளையடிச்சிட்டு கவர்மெண்ட்டுக்கு வந்து ஆட்டத்தை காட்டிட்டு வெளியில வந்துருவாங்க.
ஓகே ஓகேங்க சார். சார் இப்ப செவ்வாய் நீச்சங்க சார், குருவும் நீச்சம். அது நீசம் அப்படிங்கிறது மட்டும் நீங்க எடுத்துக்க தேவையில்லைங்க. அது நின்ற சாரநாதன் எப்படி இருக்குன்னு பாருங்க. அந்த சாரநாதன் உச்சமா இருந்துச்சு அப்படின்னா இல்ல ஓகேங்க சார். நீசம் வேலை செய்யாது. ஓகே ஓகேங்க சார். இப்ப வந்து சார் செவ்வாய் வந்து 10 டிகிரிங்க சார் வந்து, ராகு வந்துட்டு ஒரு 7 டிகிரி. சரி. இப்ப எப்படிங்க சார் இது வந்துட்டு செயற்கையா எடுத்துக்கலாமா? செயற்கையா எடுத்துக்க கூடாதுங்களா? செயற்கையா எடுத்துக்க தேவையில்ல. அது எப்படி எடுத்துக்கலாம்னா, பிரச்சனை வந்து விலகி போற மாரி எடுத்துக்கலாம். ஆனா பெரிய பாதிப்பு இருக்காது ஆனா இது வந்துட்டு. பெரிய பாதிப்பு இருக்காது. இத மட்டுமே நீங்க எடுத்து பலன் சொல்லாதீங்க. இதனுடைய சாரத்த பாருங்கன்றேன் நானு. இந்த சாரம் வந்து ஓ! புரியுது புரியுது. இல்லைங்க சார் சார் பாதிப்பு கிடையாது. நீங்க வந்து கிரகத்த பார்க்க தேவையில்ல. நான் வந்து கிரகத்துக்கு வந்து 10% தான் இம்பார்ட்டன்ஸ். சாரம் தான் 100%. புரியுது புரியுதுங்க 98% சார். சாரம் தான். சாரநாதன் வந்து நீசமாயிருச்சு. செவ்வாய் உச்சமா இருக்குன்னா எந்த யூஸும் இல்ல. ஓ! அதே இப்ப செவ்வாய் நீச்சமாயி சாரநாதன் உச்சமானா இது பெனிஃபிட் கிடைக்கும். அதான் நான் இப்ப சொன்னேன்ல. அந்த செயல்பாடு வந்து ஒரு கீழ்த்தரமான ஆ. ஆளோட வந்து சண்டை போடுற மாரி. ஆனா அதுல வெற்றி கிடைக்கும். ஆ. ஓகேங்க சார். புரியுதுங்க சார். சாரநாதன் வலுவா இருந்தது, ஆட்சி உச்சம் பெற்றிருக்கு அப்படின்னா, நீ என்னதான் கொள்ளையடிச்சாலும் கவர்மெண்ட்டுக்கே வந்து தண்ணி ம். ஓகேங்க சார். இதெல்லாம் வந்து சார் இப்ப வந்துட்டு சார் இப்ப குரு வந்துட்டு ஒரு 5 டிகிரி. ம். சார் சொல்லுங்க. இல்லங்க நெறைய பேர் வந்து கொள்ளையடிச்சுட்டு கவர்மெண்ட்டுக்கே தண்ணி காட்டுறாங்கல்ல. அவங்க ஜாதகத்திலலாம் இந்த மாரி இருக்கும்ன்றேன் நான். ஆமா. எத்தன கோடி வேணாலும் புரியுதுங்க சார். கொள்ளையடிச்சுக்கலாம். எத்தன கோடி கொள்ளையடிச்சாலும் தப்பிச்சுக்கலான்றாங்கல்ல அந்த மாரி. ஓகேங்க சார். அதான் சாரம் கொடுத்தோம்னா, வீடு கொடுத்தோம்னா பலவானா இருக்கணும் கொஞ்சம். வீடு குடுத்தவன கூட பார்க்க தேவையில்ல. சாரம் குடுத்தவன மட்டும் பார்த்தா போதும். ஓகேங்க சார். புரியுது. அவர் தான் சார் ஓனரு. ஓனர விட்டுட்டு நீங்க மேனேஜர்லாம் பார்க்க தேவையில்ல. ஓனர் பார்த்தா போதும். ஓகேங்க சார். கிரகம்ங்கிறது வேலைக்காரன் சார். கிரகம்ங்கிறது வேலைக்காரன். வீட்டு அதிபதிங்கிறது மேனேஜர். ஆ. சாரநாதன் வந்து ஓனர். அப்படி ஓனர பார்த்தா போதும். மேனேஜர் எப்படி ஓகேங்க. புரியுதுங்க சார். கேளுங்க. அதே மாரி ஒரு நீச கிரகம் வந்து வக்ரமானா உச்சமா எடுத்துக்கலாம். ஓகேங்க சார். சார் இப்ப வந்துட்டு ஒரு குரு வந்து 10 டிகிரிங்க சார். இப்ப ராகு வந்து ஒரு 15 டிகிரி. ஆனா நடக்கிறது குரு திசை. ராகுவும் வேலை செய்யும். இப்ப குரு திசை பலன் தருங்களா? ராகுவும் ராகுவும் இந்த மாரி வேலை இல்லைங்க சார். ராகு திசையில தான் அது பலன் தருங்களா சார்? இல்லங்க. ராகு ஆனா ராகு குரு கண்டிப்பா வேலை செய்யும். கரெக்ட்டுங்களா? இப்ப நீங்க இருக்கீங்க. உங்க கூட எப்பயுமே ஒருத்தன் டிராவல் ஆயிட்டு இருக்கான் அப்படின்னா, அவங்க சேர்ந்து தானே வருவாங்க செயல்பாட்டுல. கரெக்ட்டுங்க சார். நீங்க தனியா இருந்தா தான் நீங்க தனியா செயல்படுவீங்க. உங்க கூட ஒருத்தன் இருந்தா அவனும் சேர்ந்து தான் அங்க வேலை செய்வான். இல்லைங்க சார். நான் எப்படி நினைச்சேன் சார், இப்ப குரு திசை நடக்கும்போது எதுவும் பலன் தராது. ஆனா ராகு திசையில தான் ராகு குருவோட வேலையை சேர்த்தி தருன்ற மாரி நான் நினைச்சுட்டேன். அப்படிங்களா இல்ல? 2 திசையிலுமே ராகுனுடைய செயல்பாடு இருக்கும். ஆனா யாருடைய பலன் வந்து அதிகமா இருக்கும், கம்மியா இருக்கும். அப்ப குரு திசை சார் உங்களுக்கு வாய்ஸ் கட்டாய் வருது. இல்லங்க நான் பேசிட்டு இருக்கும்போது நீங்க நடுவுல பேச வேண்டாம்ன்றேன் நானு. நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க பேசுங்க. இல்லாட்டி கட் ஆயிருது. சார் சார் இப்ப சொல்லுங்க. அதாவதுங்க குரு ராகுவோட சேர்ந்தது அப்படின்னா, குரு திசையிலயோ, ராகு திசையிலயோ இந்த செயல்பாடு நிச்சயமா நடக்கும். குரு ராகு காம்பினேஷன்ல வரக்கூடிய செயல்பாடு நிச்சயமா நடக்கும். ஆனா யாருடைய செயல்பாடு அதிகமா நடக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் நீங்க சொல்றது கரெக்ட்டா வரும். இப்ப ராகு திசையில குருவினுடைய செயல்பாடு அதிகமா வரும். குரு திசையில ராகுனுடைய செயல்பாடு அதிகமா வரும்னு சொல்றது தான் மாறுபடுமே தவிர, இந்த எஃபெக்ட் வந்து 2 திசையிலயும் நடக்கும். ஓகேங்க சார். புரியலையா? இல்ல புரியுதுங்க சார். இப்ப புரியுதுங்க சார் எனக்கு வந்து. புரியுதுங்க சார். நல்லாவே புரியுது. வேலை நடக்கும். அது எது அதிகமா நிறைய ஜாதகத்துல அப்ளை பண்ணி ம். சொல்லுங்க. கேளுங்க. கேட்டா தானே சொல்ல முடியும். இல்லைங்க சார். அதாவது வந்து சார், இப்ப அந்த நிறைய ஜாதகத்துல அப்ளை பண்ணி பார்க்கும்போது தான் அது என்னால ஃபீல் பண்ண முடியும்னு சொல்ல வரேங்க சார். நான் சொல்றது என்னன்னா, நீங்க சொல்ற பாயிண்ட் எல்லாம். யார் பேச்சையும் புரியுதுங்க கேட்காதீங்க. சார். அப்ளை பண்ணி பாருங்க. இல்லைங்க சார். நீ சொல்லக்கூடிய நான் பாயிண்ட் எடுத்துக்கிறேன் சார் வந்து. ஏன்னா நான் அப்ளை பண்ணும்போது எனக்கு நல்லா மைண்ட் ஸ்டாண்டர்டா வந்து அப்படியே சேவ் ஆகி நல்லா வந்துட்டேன் நான். ஆமா. சொல்லதெல்லாம் நான். ஃபாலோ பண்ணி பாருங்க. அதனுடைய சாரமும் இப்ப 2 கிரகச்ச இல்லைங்க சார். சாரத்த கண்டிப்பா நோட் பண்றேன் சார் ஆனா வந்துட்டு. ம். சாரம் மெயின். ஓகேங்க சார். சார் இப்ப அஸ்தங்கமான கிரகங்கள பத்தி ஏதாவது சொல்லுங்க சார். பலன்
தராது, அவ்வளவுதான். இப்ப புதன் இப்ப அந்த பாவமும் பலன் தராதானா? புதன் அஸ்தங்கம் அப்படின்னா நல்லா படிப்பாரு, பயங்கர டேலண்ட் இருக்கும். ஆனா படிச்சதுனால எந்த யூஸ் இருக்காது. நிலம் வச்சிருப்பாரு, நிலம் விற்காது. எல்லாருக்கும் எல்லாமே இருக்கும், ஆனா அது எதுவுமே அணிவிக்க மாட்டாரு. அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஓகே ஓகேங்க சார். செவ்வாய் அஸ்தங்கத்தில் இருக்கா, நிறைய நிலப்புலங்கள் இருக்கும். அந்த நிலத்தை வந்து இவர் எதுவுமே பண்ண மாட்டாரு, ஆளுமை பண்ண மாட்டாரு. அது ஏதோ ஒரு ஓரத்துல கிடக்கும். செவ்வாய் சார்ந்த விஷயத்துல இப்ப கணவனுக்கு வந்து செவ்வாய் அஸ்தங்கத்தில் இருக்குன்னா, கணவனுக்கு வந்து எல்லாமே இருக்கும், வசதி இருக்கும், வாய்ப்பு இருக்கும், சம்பாத்தியம் இருக்கும். ஆனா அவரால் ஒரு யூஸ் இருக்காது. எல்லாம் கிடைச்சாலும் நீங்க அணிவிக்க மாட்டீங்க புரியுதுங்க சார். அப்படிங்கிறது அஸ்தங்கம். லட்டு இருக்கு, லட்டு சாப்பிட முடியாது, சுகர் இருக்குன்னு சொல்றாங்கல்ல, அதான் அஸ்தங்கம். ஓகே ஓகே சார். எல்லாமே இருக்கு, கண்ணா லட்டு தின்ன ஆசையா அப்படிங்கிற மாதிரி. லட்டு தின்ன ஆசைதான், ஆனா திங்க முடியாது. லட்டு இருக்கும் ஆனா. புரியுதுங்க சார். எல்லாமே இருக்குங்க, நீங்க அணிவிக்க முடியாது, பார்த்துட்டு வந்துடலாம். ஷோகேஸ்ல இருக்கிற மாதிரி எல்லாம் பார்த்துக்கலாம், ஆனா ஓகேங்க சார். சொல்லுங்க. இல்ல ஓகே, கிளியர் சார், புரியுதுங்க சார். எல்லா பாயிண்ட்டும் எனக்கு புரியுதாண்ணா. என்னென்ன டவுட் இருக்கு எல்லாத்தையும் கேட்டுருங்க. சார் இல்லைங்க சார், இப்பொழுதுக்கு போதுங்க சார், நான் வந்துட்டேன். இப்பொழுதுக்கு எல்லாமே கிளியர். இப்பங்க ஒருத்தங்க வந்து வெளிநாடு போறதுக்கு என்னென்ன அமைப்பு மெயினா அப்படின்னு சொல்லவா? ஓகேங்க சார். ஒருத்தர் வந்து வெளிநாடு போகணும் அப்படின்னா என்னென்ன அமைப்பு இருக்குன்னு சொல்றேன். வெளிநாடு போகணும் அப்படின்னா ஓகேங்க சார். அந்த தசாபுத்தி ஃபர்ஸ்ட். அப்ப தசாபுத்திங்கிறது 8-12 தசாபுத்தி நடந்தா ஃபாரின் போயிடுவார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நீர் ராசியில இருக்கக்கூடிய கிரகம் தசாபுத்தி நடந்தா ஃபாரின் போயிடுவார். செகண்ட். சர ராசியில இருக்கக்கூடிய கிரகம் தசாபுத்தி நடத்தினா ஃபாரின் போயிடுவார். தேர்டு. ராகு கேது நீர் ராசியில நின்று காற்று ராசியில் நின்று தசாபுத்தி நடத்தினா ஃபாரின் போயிடுவார். ஃபோர்த்து. லக்னாதிபதி 6-8-12 நின்று 3-6-8-12 நின்று தசாபதி நடத்தினா ஃபாரின் போயிடுவார். ஃபிஃப்த்து. புரியுதா உங்களுக்கு? இப்படி ஏதோ ஒரு வகையில நீர் புரியுதுங்க சார். சரராசியோ 6-8-12 ராகு கேதுவோ லக்னாதிபதி மறைஞ்சிருந்தாலோ ஃபாரின் போயிடுவாங்க. அவ்வளவுதாங்க. அதுல ஜெயிப்பாங்களா ஜெயிக்க மாட்டாங்களா அப்படின்னா, சுபர் பார்வை அதுக்கு பட்டதுன்னா அதுல ஜெயிப்பாங்க. சுபர் பார்வை படலைன்னா அங்க போய் கஷ்டப்படுவாங்க. அங்க போயிட்டு திரும்ப வந்துருவாங்களா, அங்கேயே வாழ்வாங்களா அப்படின்னா 12ஆம் இடம் வந்து அங்கேயே வாழ்றது. 12ஆம் இடம் தொடர்பு கொண்டா அங்கேயே வாழ்வாங்க. 12ஆம் இடம் தொடர்பு இல்லைன்னா கொஞ்ச நாள் இருந்துட்டு வந்துருவாங்க. ஓகே ஓகே. அது எந்த கிரகத்தோட சேருதோ அந்த காரணத்துக்காக ஃபாரின் போவாங்க. புரியுதா? புரியுதுங்க சார். மெயின் 6-8-12 மறையினா சார் சொல்லிட்டீங்க ரூல் ஒரு டைம் திரும்பவுமா? அதாவது வந்துங்க, இல்ல நான் சொல்றேன் சார், நான் சொல்லட்டுங்களா? சொல்லுங்க சார் சொல்றேன். அதாவது சார் ஒரு கிரகம் 6-8-12 தசை நடத்தினா, இல்லாட்டி லக்னாதிபதி போய் 12 மறையணும், இல்லாட்டி சர வீட்டிலோ காற்று வீட்டிலோ நீர் வீட்டிலோ நின்று ஒரு கிரகம் தசை நடத்தணும். மெயினா ராகு கேது திசை நடத்தினாலும் காற்று நீர் வீட்டுல திசை நடத்தினாலும் அவங்க ஃபாரின் போவாங்க. ஓகே ஓகேங்க சார். புரியுதா? ஓகே புரியுதுங்க சார். அவ்வளவுதான். புரியுது சார், இது அருமை கிளியரா புரியுது. ஃபாரின் போறதுக்குரிய விதிகள். தொழிலுக்கான விதிகள் சொல்லவா? தொழில் சொல்லுங்க சார். தொழிலுக்கான விதிகள் நிறைய இருக்குது. அதாவது நிறைய விதிகள் இருக்கு, அதை ஒத்து வரதை நான் சொல்றேன். அதாவது சனி எந்த நட்சத்திரத்தோட தொடர்பு கொள்ளுதோ அந்த வேலைக்கு போவாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சனி எந்த நட்சத்திரத்தில் இருக்குன்னு பாருங்க, சனி எந்த நட்சத்திரத்தை பாக்குதுன்னு பாருங்க, சனி எந்த கிரகத்தோட சேருதுன்னு பாருங்க, சனிக்கு 1-5-9 என்ன கிரகம் இருக்குன்னு பாருங்க, அந்த தொழில் அமையும். புரியுதா? ஓகேங்க சார். இது வந்து நாடி ஜோதிடம். புரியுதுங்க சார். இதுவே பாரம்பரிய முறைப்படி பாத்தீங்கன்னா 10ஆம் அதிபதி எந்த கிரகத்தோட தொடர்பு கொள்ளுதோ அது சார்ந்த விஷயத்துல தொழில் அமையும். இத சுபர் பார்த்தாங்க அப்படின்னா தொழில்ல வந்து வளர்ச்சி ஏற்படும். புரியுதா?
சுபர் பார்வை இருந்தா புரியுதுங்க தொழில வளர்ச்சி ஏற்படும். பாவர் பார்வை பார்த்தான்னா தொழில் முடக்கமாகும். அதே மாதிரி 10ஆம் அதிபதி 6-8-12 இருந்தாலோ 6-8-12ஆம் அதிபதி 10ல இருந்தாலோ அது முடக்கமாகும். புரியுதா? தொழிலும் ஜெயிக்க முடியாது. ஆமா 6-8-12ல 10ஆம் அதிபதி தொழிலும் ஜெயிக்க முடியாது சார். கரெக்டுங்க. ஆமா லாஸ் ஆயிரும். அடுத்து குருவும் சனியும் 6-8 இருந்தா தொழில் சிறக்காது. குருவும் சனியும் 6-8 இருந்தா தொழில் சிறக்காது. ஓ ரைட் ரைட்டிங் சார். குரு சனி. அதுக்கப்புறம் 2ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் ஓகேங்க சார். குரு சனி ஏதோ ஒரு சொல்லுங்க சொல்லுங்க. இல்லங்க பேச அதான் சார் இப்ப 2ஆம் குரு புரியல என்ன சொல்றேன்னு புரியல எனக்கு. சொல்றீங்களா? சொல்லுங்க. இல்லைங்க சார். இப்ப குரு சனி வந்துட்டு சார் வந்துட்டு ஏதோ ஒரு வகையில் தொடர்பு கொள்ளணும். கரெக்ட்டுங்களா? இல்லங்க நான் சொல்றது வந்து தொழில் மூலியமா வளர்ச்சி அடையணும் அப்படின்னா குரு சனி 6-8 இருக்கக்கூடாதுன்னு சொல்றேன். ஓகே ஓகேங்க சார். குரு சனி 6-8 இருக்கக்கூடாது. லக்னாதிபதியும் 10ஆம் அதிபதியும் 6-8 இருக்கக்கூடாது. 2ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் 6-8 இருக்கக்கூடாது. இருந்தா தொழில் பண்ண முடியாது. ஓகேங்க சார். தொழில் பண்ணா ஃபெயிலியர் ஆகும். சந்திரன் வந்து 6-8-12ல இருந்தா தொழில் பண்ண கூடாது. லக்னத்துக்கு 6-8-12ல சந்திரன் இருந்தா தொழில் பண்ண முடியாது. புரியுதா? புரியுதுங்க சார். புரியலன்னா கேளுங்க. இல்ல இது ஓகேங்க சார். சார் திருமணத்துக்கான விதிகள் அப்படியே சொல்லுங்க சார். இதே மாதிரி இந்த பாயிண்ட்ல. திருமணத்துக்கான விதிகள் என்னன்னா குருவும் சுக்கிரனும் 6-8 இருக்கக்கூடாது. ஓ லக்னாதிபதியும் 7ஆம் அதிபதியும் 6-8 இருக்கக்கூடாது. இதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். குருவும் சுக்கிரனும் 6-8 இருக்கக்கூடாது. லக்னாதிபதியும் 7ஆம் அதிபதியும் 6-8 இருக்கக்கூடாது. ஓகேயா? ஓகேங்க சார். லக்னாதிபதியோ குருவோ சரி லக்னாதிபதியோ குருவோ 6-8-12ல மறைஞ்சாலுமே ப்ராப்ளம் தான். 7ஆம் அதிபதியும் 6-8ஓட தொடர்பு கொண்டாலுமே ப்ராப்ளம் தான். ஆனா அதோட ஒரு சுப கிரகம் சேர்ந்திருந்தா இதுல இருந்து மீண்டு வரலாம். அதுல வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி 7ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருந்தாலும் 8ஆம் இடத்துல இருந்தாலும் திருமண வாழ்க்கை சிறப்பில்லை. 7ஆம் அதிபதி 6ல இருந்தாலும் சிறப்பில்லை 8ல இருந்தாலும் சிறப்பில்லை. இத சுப கிரகங்கள் தொடர்போ அந்த நட்சத்திராதிபதி 1, 5, 9ல இருந்தாலோ தப்பிப்பாங்க. இல்லாட்டி திருமண வாழ்க்கை சரியில்லை. புரியுதா? குருவோ சுக்கிரனோ பரிவர்த்தனை ஆகக்கூடாது. அதாவது குரு சுக்கிரன் வேற கிரகத்தோட பரிவர்த்தனை ஆகக்கூடாது. குரு சுக்கிரன் வக்கரமா இருக்கக்கூடாது. அஸ்தங்கத்துல இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா சிறப்பில்லை. குருவுக்கும் சுக்கிரனுக்கும் நடுவுல கேது இருந்தா திருமண வாழ்க்கை முடங்கும். லக்னாதிபதிக்கும் 7ஆம் அதிபதிக்கும் நடுவுல கேது இருந்தா திருமண வாழ்க்கை முடக்கமாகும். சுக்கிரன் கேது நட்சத்திரத்திலே குரு கேது நட்சத்திரத்திலே இருந்தா அப்பயும் திருமணம் புரியுதாங்க? சார் 2 பேருமே கேது நட்சத்திரம் இருந்தா சார் குரு சுக்கிரன் 2 பேருமே கேது நட்சத்திரத்துல இருந்தா 2 பேருமே கேது நட்சத்திரம் இருந்தா ஒத்து போவாங்க. ஆனா வருமானம் வராது. பாரதியாரும் பாரதியார் ஒய்ஃப் மாதிரி 2 பேருமே ஆன்மீகவாதியா இருக்கலாம். ஆனா வருமானத்துக்கு வேலை இல்லைங்க. ஆனா 2 பேரும் மேட்ச் ஆகி போகும் லைஃப். வருமானம் இருக்காது. ஆனா சார் ஆன்மீகத்துல இருந்தா வருமானம் வருது. ஆன்மீகத்துல இருந்தா வருமானம் வருங்களா? ஆன்மீகத்துல இருந்தா வருமானம் வருங்க. அது எப்படி வரும் அப்படின்னா ஒரு ட்ரஸ்ட் மாதிரி ஸ்டார்ட் பண்ணணும். அதாவதுங்க ராகுவுக்கும் கேதுவுக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு கிரகத்தோட ராகு சேர்ந்தா என்ன நடக்கும்? ஒரு கிரகத்தோட கேது சேர்ந்தா என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு கிரகம் கேதுக்கு சேருதுன்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து இன்னொருத்தங்க பாவப்பட்டு வச்சுக்கோன்னு சொல்லி பணம் கொடுத்துருவாங்க. இப்ப நீங்க ஒரு ட்ரஸ்ட் ஸ்டார்ட் பண்றீங்க. ட்ரஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்றீங்கன்னா மக்களா பார்த்து பரிதாபப்பட்டு பணம் கொடுத்துட்டாங்கன்னா அது கேதுனால வரக்கூடிய வருமானம். ராகுனால வரக்கூடிய வருமானம் வந்து நீங்களே வாண்டடா இன்னொருத்தர்ட்ட இருந்து ஏமாத்தி பணம் பறிக்கிறது ராகு. புரியுதா?
புரியுதுங்க சார். அப்ப கேது நிறைய சம்மந்தப்பட்டிருக்கா, ட்ரஸ்ட் ஸ்டார்ட் பண்ண சொல்லணும். ட்ரஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி அதுல வந்து மக்கள் பணம் போடுவாங்க, அதை வச்சு வாழணும். அல்லது கேது சார்ந்த தொழில்கள் பண்ணா சிறப்பா இருக்கும். பிரசன்னா அந்த மாதிரி ஏதாவது பார்த்தா ஜாதகத்துல சிறப்பா இருக்கும். நார்மல் ஜோதிடம் பார்த்தா ஃபெயிலியர் ஆகும். வேற எதுவும் டவுட் இருக்கா? இல்லைங்க சார், எல்லாமே கிளியர். அதே மாதிரி இப்ப திருமண வாழ்க்கையில யாருனால பிரச்சனை வருதுன்னு கண்டுபிடிக்கலாம். இப்ப நீங்க ஒய்ஃப் இருக்காங்க, இந்த 2 பேரையும் பிரிச்சு விடுற வேலையை யார் பாக்குறா அப்படிங்கிற கண்டுபிடிக்கலாம். குரு சுக்கிரன் ஒரு ராசியில இருக்குது, அதுக்கு நடுவுல ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா அது என்ன கிரகமோ அவங்கதான் உங்க 2 பேரை பிரிச்சு விடுவாங்க. இப்ப குரு ஒரு ராசியில இருக்கு, உதாரணத்துக்கு கும்பத்துல குரு இருக்கு, ரிஷபத்துல சுக்கிரன் இருக்கு, நடுவுல வந்து ஒரே ஒரு கிரகம் மட்டும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். எந்த கிரகம் இருக்குதோ அந்த உறவுனால உங்க குடும்ப வாழ்க்கை வந்து பாதிக்கப்படும். இப்ப சந்திரன் இருந்துச்சுன்னா தாயை பிரிச்சு விடுவாங்க 2 பேரையும். அப்படி என்ன கிரகம் இருக்குதோ அவங்களால வந்து அந்த திருமண பிரிவினை ஏற்படும். புரியுதா? புரியுதுங்க சார். அதே மாதிரி சுக்கிரன் என்ற ராசிக்கு ஒத்தைப்படை ராசியில செவ்வாய் நின்னா அவங்க ஒரே திருமணத்துல முடியும். 2 திருமணத்துக்கு போறதுக்கு வாய்ப்பு இல்ல. சுக்கிரனுக்கு 1, 3, 5, 7, 9, 11ல செவ்வாய் இருந்தா ஒரே திருமணம். ரெட்டை ராசியில செவ்வாய் போனா 2 திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு விதிவிலக்குகளையும் நம்ம செக் பண்ணணும். டவுட் இருக்கா சார்? இப்ப நமக்கு வரக்கூடிய கிளைண்ட் எப்படி சார், எந்த பாவம் எந்த கிரகத்தை வச்சு சார் பாக்குறது? கிளைண்டே வரமாட்டேங்கிறாங்கல்ல, அது எப்படிங்க சார் பாக்குறது? கிளைண்டே வரமாட்டேன். அதான் புதன் வக்ரம்னா கிளைண்ட் வரமாட்டாங்க. சொல்றது எவனும் கேட்க மாட்டான். அதுக்கு ஏதாவது சொல்யூஷன்? அது ஏதாவது சொல்யூஷன் ஏதாவது இருக்குங்களா அதுக்கு? அந்த ஃபீல்டு பார்க்காதீங்க. அந்த எந்த கிரகம் வக்ரம் சார், அந்த ஃபீல்டு வந்து நீங்க வெளியில போயிருங்க, அது பார்க்காதீங்க. நீங்க சொன்னா சார், அஸ்ட்ராலஜி விட்டு வெளியில போக மாட்டேங்க நீங்க சொல்றத. ஆமா போங்க, இது தொழிலா பண்ணக்கூடாது. புரியுதுங்க சார். நீங்க வேற ஏதாவது ஒரு கிரகம், அதாவதுங்க எந்த கிரகத்தோட நட்சத்திரத்துல நிறைய பிளானட்ஸ் இருக்கோ அந்த தொழில் பண்ணுங்க. புரியுது. அந்த மாதிரி நீங்க பண்ணுங்க. வக்ரமான கிரகத்துடைய தொழில் பண்ணீங்கன்னா அது முடக்கமாகும், உங்களுக்கு வரமாட்டாங்க. என்னதான் நீங்க சொன்னாலும் கேட்க மாட்டான் எவனும். அதுவே கிரகம் நல்லா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஒண்ணுமே தெரியாது அவனுக்கு, 10,000 ரூபாய் அவன்கிட்ட வந்து கிளைண்ட்ஸ் குமிவாங்க. ஒண்ணுமே தெரியாது, 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் சார்ஜ் பண்ணுவான், அவன்கிட்ட வந்து ஆள் குமிவாங்க. நீங்க அதை விட 10 மடங்கு நாலேஜ் இருக்கும், எவனும் வரமாட்டான். ஹலோ ராம், சொல்லுங்க ராம். என்ன சார் இப்பதான் வரீங்களா? ஆமா ஆமா, சரி கேளுங்க, ஏதாவது டவுட்? ரொம்ப லேட் ஆயிடுச்சு, டவுட் ஆயிடுச்சு. ஒரு கால் இருக்கு. இல்ல இல்ல, எந்த கேள்வி கேட்கறது, எல்லா கேள்வி கேட்டாலும் பயங்கர சேலஞ்சிங்கா தான் இருக்கு. என்ன கேள்வி பதில் இருக்கு, ஆனா வருமானம் வருமா அப்படிங்கறது தெரியல. சொல்லுங்க. ஆக்சுவலா நான் சின்னதா நான் யோசிச்சதுல என்ன சொல்றேன்னா, இப்போ இந்த வக்கரம் எல்லாம் இருக்கும்போது அது ஒரு ஸ்பேர் டைம் இன்கமா யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரு வருமானம் வரும். அதை பிரைமரியா எடுத்தனா வருமானம் வராது. பிரைமரியா பண்ணக்கூடாது. இப்ப அதான் கேட்டாரு அவரு, புதன் வக்கரமா இருக்குன்னா நம்மளோட ஜோதிடத்தை தொழிலா பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டேன் அவர்கிட்ட. இல்ல, நான் அதை என்ன சொல்றேன்னா, நான் என்னோட அனுபவத்துல சொல்றேன், அதை பிரைமரியா வைக்க வேண்டாம், போர்டும் போடக்கூடாது, கிடைக்கிற டைம்ல நான் பாப்பேன்ற மாதிரி. அதாவது அந்த வருமானத்தை வந்து எதிர்பார்க்க கூடாது. அதான் சொல்றேன் நான். அந்த பாக்குறதுன்றது அந்த ஷெட்யூல் போடக்கூடாது. அது ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வந்து நான் 5 மணில இருந்து 7 மணிக்கு பார்ப்பேன், இந்த போர்டு போடுறது அதெல்லாம் பண்ணாம இங்க ஜோதிடம் பார்க்கப்படும், அவ்வளவுதான். அத வந்து நம்மளோட இன்கம் வந்து, அதாவது டெய்லி வந்து புதன் நம்மளுக்கு சோறு போடுவார்ன்றது அவருக்கு தெரியக்கூடாது. நம்ம பாட்டு நம்ம வேற வேலையை பார்க்கணும், அவ்வளவுதான். யாரோ வந்தாங்கன்னா அதை எடுத்துக்கணும், அதை பண்ணிட்டு காசு வாங்கிக்கணும், அவ்வளவுதான். தவிர
நான் 1000 ரூபா வரேன் அப்படின்னு சொல்லி போடக்கூடாது. ஆமா அப்படி இல்லைன்னா என்ன பண்ணணும்னா புதன் வந்து சாதகமா இருக்கவங்கள ஃப்ரண்ட் அண்ட் பண்ண வைக்கணும். ம், ம். இப்போ யாராவது ஒருத்தர் ஆபரேட்டரோ, அதாவது கஸ்டமர் ஃபேசிங் வந்து அவங்கள வச்சுக்கிட்டு இவங்க வந்து அவங்க கூட சேர்ந்து கால்ல அந்த ஒரு 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 கால் பேசுறதுல வந்து 2 பேரும் சேர்ந்து பேசும்போது அதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்கும். அந்த மாதிரி தான் பண்ணணும். இவர் தனித்து இயங்காம ம். இவர் தனித்து இயங்காம யாரோ ஒருத்தர் வக்ரம் இல்லாத புதன் ரிலேட்டட்ல வக்ரம் இல்லாதவங்கள கொஞ்சம் ஃப்ரண்ட் அண்ட் பண்ணி விட்டுட்டு, அம்மா நீ பாரும்மா அந்த அப்பாயின்மெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோமா, இந்த இதெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோமா, நம்ம அப்புறமா பார்த்து சொல்லலான்ற மாதிரி பண்ணி, அப்புறமா இவரோட கன்வீனியன்ட் டைம்ல பேசும்போது, அவங்க கேட்குற டைம்ல இல்லாம வேற டைம்ல பண்றது ஓரளவுக்கு அவருக்கு சோறு போடும். ஆனா பிரைமரியா அது சோறு போடாது. ஆமா, ஆமா, ஆமா. அப்படிதான் என்னோட பார்வையா இருக்கு. ஆக்சுவலா என்னோட அனுபவத்திலயும் அப்படிதான் தோணுது ஆக்சுவலா. ஆமா சார். அது மெயினா பண்ணக்கூடாது. மேபி நான் ஆமா. அ அ இ இ எனக்கு வந்து இவரு தான் சோறு போட போறாருன்னு காலங்காத்தால பட்டைய போட்டு வேட்டிய கட்டிட்டு உட்கார்ந்தாலாம் வேலைக்கு ஆகாது. ம், ம். நான் இதுல என்ன கண்டுபிடிச்சேன்னா, அதுல அதீதமான 10 மடங்கு நாலேட்ஜ் இருந்தாலும் கிளையன்ட் ஆ. நம்பி வரமாட்டாங்க. நம்மளுக்கு அதுல நெறைய அனுபவமே இருக்கே. ஆமா சார். அதான் அத சொல்றேன். மறந்துற சொல்லுங்க அவர. அத மறந்துற சொல்லுங்க. ம், ம். அத மறந்துருன்னா, இதுதான் எனக்கு இன்னைக்கு காசு சோறு போடுது அப்படின்ற இத மறந்துடணும். வேற வேலைகள பார்க்கணும். இத வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப் மாரியோ, ஸ்பேர் டைம் ஜாபோ மாரியோ அது பார்க்க ஆரம்பிச்சோம்னா, இப்போ அவரு எதிர்பார்க்கிறத விட அதிகமா அதுல வரும். ம், ம். கொஞ்சம் காசு வந்த பிறகு ஐ திங்க் அவரு அந்த ஒரு 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 யாராவது ஒரு ஒரு ஃப்ரண்ட் எண்டிங் கால் அட்டெண்ட் பண்றது, ம். அந்த மாரி ஒரு ஆள் வச்சிருந்தா நல்லா இருக்கும். அதான் வர்றாரு. அவரே வர்றாரு கேளுங்க. எனக்கு அப்படிதான் தோணுது அவரது. நம்ம நேத்து கூட பார்த்தோம்ல, அவரு தானே அது? அவர்தான் சார். அவரே பேசுறாரு. பேசுங்க. குரு பேசுங்க. சரிங்க சார். நீங்க வேற ஏதாவது கொஸ்டின் இருந்தா கேளுங்க. இது இப்போ அதுதான் இப்போ நான் புரிஞ்சதுல இதுதான் இருக்கு. அதுவும் இல்லாம இந்த இந்த ராகு கேது ரிலேட்டட்ல நெறைய வந்து கேது ரிலேட்டட் தான் கனெக்ட் ஆகுது ஆக்சுவலா. கேது ரிலேட்டட் பீப்பிள் தான் நம்ம 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 நினைச்சுக்கோம் ராகு இருந்ததுன்னா கொஞ்சம் கொஞ்சம் கான்ஷியஸா நம்ம ஒர்க் பண்ணா நெறைய பெரிய லெவல்ல வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ம். பட் நம்ம எதிர்பார்த்ததுக்கு தகுந்த மாதிரி ஆப்போசிட் பார்ட்டி தான் வந்து வந்து கால் பண்ணி எனக்கு இதுல சப்போர்ட் வேணும் அப்படின்னு வராங்க. ம். அண்ட் தேர் ரெடி டு பே. ம். அதுதான் எனக்கு கொஞ்சம் அந்த புரிதல் கொஞ்சம் எனக்கு ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு யோசிக்கிறேன் நான். இல்ல சார். இது வந்து நம்ம முன்னாடி செஞ்ச செயலுக்குனால வர்ற ரிசல்ட்டா? கேது நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய கிரகம் வந்து தசாபுத்தி நடத்துதான்னு பாருங்க. அப்படி இருந்ததுன்னா அந்த டைம் கனெக்ட் ஆவாங்க. அதாவது சார் ராகுவும் கேதுவும் ஒண்ணுதான். செயல்பாடு ஒண்ணுதான். ஏமாத்தி புடுங்கிறது ராகு. அவங்களா கொடுத்தா அது கேது. ஓகே ஓகே. இப்ப ராகு கேது ஆக்டிவேஷன்ல இருக்கா, வாடகை வீட்டுக்கு போக வச்சிரும் ஃபர்ஸ்ட். சொந்த வீட்டுல இருக்க விடாது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது வந்து ஃபாரின் போக வச்சிரும் செகண்ட். இல்ல அதான் கரெக்டா அந்த கேது புத்தி வரும்போது நான் வீடு வித்தேன். அது போக வச்சிரும். அதனால ஒரு பணம் கிடைச்சது. பட் அந்த வீட்டுல இருக்க முடியல. வாய்ப்பு குறைபாடு இருக்கக்கூடிய வீட்டுல தான் இருக்க முடியும். அந்த மாதிரி பண்ண வச்சிரும். அதே மாதிரி வந்து மனித முகம் இல்லாத தெய்வங்களை வணங்குற மாதிரி சூழல் வரும். ஆமா 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 ஆமா. அப்ப நீங்க என்ன பண்ணுங்க. ஆனா இதுல எனக்கு ஒரே ஒரு இந்த தேய்பிறை அஷ்டமியில இருக்கிறான். இப்போ உங்கள்ட்ட கனெக்ட் ஆகுற ஆளுங்கெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா அந்த ராகுவோட ஆதிக்கம் உள்ள ஆட்கள் இல்ல புதன் முக்கியமான ஆட்கள் வருமானம் கொடுக்குற ஆட்கள்லாம் வந்து அஸ்தங்கம் இல்ல வக்கரமா இருக்க ஆட்கள் தான் வராங்க. அதான் சார் நமக்கு என்ன கொடுப்புன்னு இருக்கோ அதை பேஸ் பண்ணி. சார் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நான் திரும்ப வரேன் சார். வீடியோ ஸ்டக் ஆகுது. ஒரு 5 நிமிஷத்துல திரும்ப வரேன்.